முந்திரி பழம் மரத்துல பார்த்துருக்கேன். ஒரே ஒரு மரத்துல அங்கங்க ஒண்ணு ரெண்டு தொங்கும் அவ்வளோதான். ஆனா தோப்புக்குள்ளலாம் போய்லாம் முந்திரி பழம்லாம் பார்த்ததே இல்ல. பல ஏக்கர் கணக்குல இருக்கிற தோப்புக்குள்ள ஃபுல்லா முந்திரி பழங்க 3 கலர்ஸ்ல, ஒன்னு டார்க் ரெட்டு, ஒன்னு லைட் ஆரஞ்சு, அப்புறம் எல்லோ. அப்படியே கொத்து கொத்தா தொங்குதுங்க. ஃபுல்லாவே முந்திரி தோப்பு தான். உள்ள போய் எட்டி பார்த்தா காலு நடக்கிற வழியில எல்லாமே முந்திரி பழமா கிடக்குதுங்க. அவங்களுக்கு தேவை முந்திரி பழத்துல இருக்கிற அந்த கீழே கொட்டை மட்டும் தான் தேவை. சரி நம்மளும் ஏதாவது பார்த்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு எதை சாப்பிட்றதுன்னு தெரியல. கை வச்ச உடனே அப்படியே பொத்து பொத்துன்னு உள்ள விழுந்துகிட்டே இருக்குது. இந்த மரத்துக்கு போனா இங்கிட்டு நிறைய இருக்கு, அந்த மரத்துக்கு போனா அந்த பக்கம் நிறைய இருக்குது. சரி ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுல நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பறிச்சு பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கீழே பாத்தீங்களா எவ்வளவு பழம் கிடக்கு பாத்தீங்களா? அப்படியே அதுவே தன்னாலே வந்து மரத்துல இருந்து விழுந்துருது. பழுத்த உடனே கை வச்சாலே போதுங்க, சூப்பரா அழகா கேட்ச் ஆகி வந்துருது. எதை பறிக்கிறதுனே தெரியல, நிறைய இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ அழகா அந்த முந்திரி கொட்டையோட அந்த பழம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அது மரத்துல ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சொல்லவே முடியல, இன்னும் அதோட சூப்பரா இருந்துச்சு. நான் சாப்பிட்றத பார்த்து என்னோட பையன் நானும் சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பறிச்சு தனியா சாப்பிட்டுட்டு இருந்தான். எப்படி சாப்பிடணுன்னே தெரியல, ஆனா அவன் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஃப்ரெஷ்ஷா மரத்துல பறிச்சுலாம் சாப்பிட்டது இல்ல. சரி போய் பார்க்கலாம் தான் போனோம். அவங்களே வந்து என்ன வேணுமோ பறிச்சு எடுத்துக்கோங்க, ஆனா அதோட முந்திரி கொட்டையை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. பழமே அவங்களுக்கு தேவையில்லையா. சரி ஓகே, ஒவ்வொரு பழத்தையா பறிச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு நிறைய பழத்தை தேடி தேடி பறிச்சிட்டு இருக்கேன். அப்படியே குண்டு குண்டா லட்டு லட்டா இருந்துச்சு. எதை பறிக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பூச்சியா இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பறிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஏரியாலலாம் முந்திரி பழம்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குவோம், 20 ரூபாய்க்கு 4 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா இந்த தோப்புக்குள்ள பழம் எங்களுக்கு தேவையில்ல, கொட்டை மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. சும்மா பார்த்துட்டு சும்மா இருப்போமா, அது பழத்தை பார்த்துட்டு அது ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பறித்து பறித்து நிறைய பழம் சாப்பிட்டுட்டேன். கீழே விழுந்ததெல்லாம் அவங்க எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, கொட்டையெல்லாம் பழமெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்காக. டெய்லி இவங்க ஒர்க் பண்ணுறவங்க தான். டெய்லி வந்து கீழே கிடக்கிற பழம் கொட்டையெல்லாம் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் இனிமேல் அவங்க க்ளீன் பண்ணி எடுக்கணும். நாங்களும் ஒரு கவர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வரும்போது நிறைய பழம்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். கொட்டையெல்லாம் தனியாக அங்கேயே பிரித்து கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக பறித்த பழத்தில் கொட்டையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லா கொட்டையும் பிரித்து எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் முந்திரி தோப்புக்கெலாம் போயிருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள்.